ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் வந்து விளம்பரம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு மெகா சூப்பர் ஸ்மெல்டர் கட்ட போகிறோம் கைஸ். அதை கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கட்ட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வாங்க கைஸ், போய் பண்ணலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா கைஸ்? அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ப்ளீஸ். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுங்கிறேன். எனக்கு நான் சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துக்கான மார்க்கிங்லாம் போட்டேன், எங்கே கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இதோ அது தெரிதா கைஸ், ஒரு இடம் மார்க் பண்ணிக்கிறோம்ல, அந்த இடத்துல தான் கைஸ் கட்ட போகிறேன். இப்போது இதை பார்க்கறதுக்கு ஒன்று தான் தரலாம், ஆனால் இது எவ்வளோ பெரிய இடம்னு எனக்கு தான் தெரியும். ஓகே கைஸ், இது ஃபுல்லாகவே இப்போ சூப்பர் ஸ்மெல்டர் தான் வரப்போகுது. இதுக்குள்ளே சொல்லப்போனால் 5 சூப்பர் ஸ்மெல்டர் கிட்ட வைக்க முடியும் கைஸ். ஆனால் நம்ம 2 தான் கட்ட போகிறேன். ஏன்னா 2 அதிகம் வந்து சொல்லப்போனால் 5 சூப்பர் ஸ்மெல்டரை கட்டி நான் என்ன பண்ண போகிறேன். ஆனால் இந்த ஃபேக்ட்ரி சின்னதாக செய்யலான்னு பார்த்தேன். இது சின்னதாக செஞ்சேன்னா நல்லாவே இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் செய்யலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போ பார்த்தது தெரியாது, இப்போ காமிக்கிறேங்க. நம்மளுடைய அங்கே செரி பிளாசம் பயந்துலாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்டு கைஸ், செத்துருப்பேன். இவங்க சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் போய் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் கைஸ், என் பேஸ் எவ்வளோ பசிக்குது, இது எவ்வளோ பசிக்குது. பாதி பேஸை இதுவே கவர் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இப்போ இது எவ்வளோ பெருசு நீங்களே பாருங்கள் கைஸ். என் பேஸ் அவ்வளோ பெருசு, இது எவ்வளோ பெருசு பாருங்கள். அதில் முக்கால்வாசி பாதிக்கிட்ட கவர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டுருமோ செத்துருப்பேன் மனத்துக்கு. அவுட் ஆகியிருந்திருப்பேன். இருங்க கைஸ், இதுக்கு முதல்ல நான் சூப்பர் ஸ்மெல்டர் கட்டுறதுக்கு நான் பொருள்லாம் செய்யணும்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் செய்யணும். போயிட்டு எடுத்துன்னு வரேன், பார்த்துட்டு வரேன்றான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டேன். என் சல்கர் பாக்ஸில் இருக்கிற கைஸ் இன்வென்ட்ரியில் அதில் இருக்கிறதான். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தான் கைஸ் சூப்பர் ஸ்மெல்டர். 2 சூப்பர் ஸ்மெல்டருக்கு மிச்சமாகவே தேவைப்படும். 2 சூப்பர் ஸ்மெல்டருக்கு அதிகமாகவே இருக்குது இதில். இப்போ நான் என்னத்துக்கு உடச்சேன், எதுக்கு உடச்சேன், இப்போ எதுக்கு வைக்கிறேன்னு எனக்கே தெரியல கைஸ். இது சேர்த்து கொஞ்சம் ஈஸி தான், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறேன். அப்படியே கட்டிக்கிட்டே சொல்லினே வரேன். எங்கே வைக்கலாம், இல்லை நம்மளுக்கு இப்போ செஸ்ட்டு வைக்கணும். இப்போயே சொல்லிடுறேன் கைஸ், நான் டபுள் செஸ்ட்டு வைக்கிறேன். நான் நிறைய இது பிளான் வச்சுக்கிறேன். டபுள் செஸ்ட் வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் சிங்கிள் செஸ்ட் கூட வச்சுங்க. இப்போ 2 செஸ்ட்டு வச்சுட்டு ஹாப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 ஹாப்பர் வைக்கணும். ஐயோ இதெல்லாம் 17 இருக்குது கைஸ், 17 வச்சுட்டேன். இப்போ ஹாப்பர் போட்டிங்களா கைஸ், எல்லாமே செஸ்ட்டை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ செஸ்ட்டுக்கு ஹாப்பருக்கு மேலே ஃபர்னஸ் வைக்கணும் கைஸ். இப்போ ஃபர்னஸை ஓட்டின மாரி இப்போது திருப்பி ஹாப்பர் வைக்கணும். ஹாப்பர் நிறைய வேணும், நிறைய தேவைப்படும். நீங்கள் நிறைய அயன் இருந்துச்சுன்னா செய்யுங்க, இல்லைனா இந்த ஃபார்ம் ரொம்ப காஸ்ட்லி. ஹாப்பர் சைடில் போடுவேன், அதுக்கு மேலேயும் ஹாப்பர் போடணும் கைஸ். ஹாப்பரா தெரியலையே, எதுவுமே பண்ணல, அது கூட லைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர்டு ரயில் வேணும் கைஸ். ஏன்னா பவர்டு ரயில் தான் நம்மளுக்கு தேவை. நார்மல் ரயில் போட்டிங்கன்னா ஓடாது. பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துடலாம், அவ்வளோதான், தூங்கி எழுந்தாச்சு. டப்புன்னு முடிஞ்சிடும். இப்போ நம்ம போட்ட மத்தியலாம் கைஸ் ஹாப்பரு, அதுக்கு மேலே ரயில் போடணும். அதுக்கு முன்னாடி நான் போடுற மாதிரி பிளாக் வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா அதுதான் அந்த மைன்கிராஃப்ட் ஹாப்பர்லாம், அந்த மைன் ஷாஃப்ட்லாம் வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு அப்போ இந்தமாதிரி பிளாக் போடலாம். அப்படியே வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு பவர் ரயில் போட்டு அப்புறம் ஒரு பிளாக் விட்டுட்டு பவர் ரயில் போடணும். இது ஏன் இப்படி வருது எனக்கு புரியலையே. ஏன் இப்படி, ஐயோ இது என்ன பெரிய கடுப்பாகும் போலிட்டே. ஓகே, வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமாக வருது, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் இதை உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், ஆனால் எல்லாத்தையும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஸ்ட்டு இதுக்கு மேலே வைக்கணும். போட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா கைஸ், செஸ்ட்டு அதுக்கு மேலே வைக்கணும். பிளாக் இல்லை, நான் செஸ்ட்டை தூக்கி கீழே வச்சு ஏறிட்டேன். செஸ்ட்டு வச்சுட்டு இப்போது 2 செஸ்ட்டு வேணும். இதுக்கு கன்ஃபார்ம் டபுள் செஸ்ட் வந்து தேவைப்படும் கைஸ். கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு சிங்கிள் செஸ்ட் தேவைப்படும். சிங்கிள் செஸ்ட்டு வச்சுருந்தாங்களும் வச்சுக்கலாம், டபுள் செஸ்ட் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிடுங்க. 2 சைடும் ஒரு லிவர் போட்டுட்டு நீங்கள் ஒன்று ஆன் பண்ணிவிட்டு ஒன்று ஆன் பண்ணாமல் இருக்கணும். ஆன் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் ஆன் ஆஃப்க்கு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து அப்படியே வச்சுக்கணும். 2 சைடும் பவர் லைட் போட்டோடனே நீங்கள் நடுவில் ஒரு சுவிட்ச் எடுத்து ஆன் பண்ணிடணும். அப்புறம் மைன்கிராஃப்ட் ஹாப்பர் போட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன், அதில் தான் ஓட விட்டு பார்த்தேன் மைன்கிராஃப்ட் ஹாப்பரில். வீடியோவை ரொம்ப ஸ்பீடாகிட்டு இருப்பேன், அதனால் உங்களுக்கு ஸ்பீடாக தான் தெரியும். பார்த்தீங்கன்னா அது சும்மா டெஸ்டிங்க்கு ஒரு காப்பர் எத்துங்க கைஸ். உங்களுக்கு எரிபொருளுக்கு கோல் எத்துங்க.
கோல் ஏன்னா உங்களுக்கு மைனிங் பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். மற்ற சில பொருள்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். நான் கோல் தான் என்கிட்ட கோல் நிறைய இருக்கிறதுனால கோல் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடு ஐயோ ஆமாம் இந்த சைடு ஒரு செஸ்ட் இருக்கும். இந்த சைடு மைண்ட் கிராஃப்டா எனக்கு தெரியல எதனா சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறதுல வந்து நம்ம எரிபொருள் வைக்கணும், மேலே இருக்கிறதுல நம்ம எரிக்கு போகிறத வைக்கணும். ஏன் இது 2 மட்டும் எரிய மாட்டேங்குது? சரிங்க அப்புறம் பார்க்கலாம். இதை உடச்சி விட்ருவோம். எரியுது எல்லாமே எரியுது. ஓகே வருது பரவாயில்ல. 3 காப்பர் வந்தது. ஓகே ஒர்க் ஆகுறவே சந்தோஷம். இதில் இருக்குது, இதில் காப்பர் இது ஏன் வர தைச்சி இது பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து அப்படிக்கா திரும்பி இருக்காருனால தான் வரல. இப்போ ஆஃப் பண்ணிடுறாருங்க கைஸ். இந்த இது எப்படி சொல்கிறது, காப்பர் இருக்கிற வரைக்கும் அது ஒர்க் ஆகி தான் இருக்கும். ஓகே இப்போது நம்ம ஒன்று செஞ்சாச்சு. அப்படியே அதை டூப்ளிகேட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், டூப்ளிகேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக போவோம். நீங்கள் அரை மணி நேரம்லாம் வச்சுன்னா பார்ப்பீங்களா கைஸ்? பார்க்க மாட்டீங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் பண்ண போகிறேன்னா மேலே ஒரு கூரைன்ற பாருங்களா, ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம். ஃபேக்ட்ரி இதில் தான் இந்த சர்க்கர் பாக்ஸில் தான் எல்லாம் பொருளும் இருக்குது. இதுக்கு அதிகமான தேவை. இது இப்போ டைரக்ட் பார்க்க தெரியல. இது எப்படி எத்தனை கேட்காதீங்க. நான் வில்லேஜ் கிட்ட க்ரியேட் பண்ணி பிரிக்கெலாம் எடுத்து போட்டேன். எத்தனை முறை சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இது பிரிக்கெலாம் இது காமிச்சுன்னா வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக போகும். அதனால தான் காமிக்கல. நான் எனக்கு தெரிஞ்சு இதுவே பத்தாதுன்னு நினைக்கிறேங்க. இதில் இருக்கிற இது பேயோ இது என்னது பிரிக்கு இதில் இருக்கிற பிரிக்கை பத்தாது. இப்போ சாங் வரும். ஓகே கேஸ், நான் ஏன் சாங் போட்டேன் நீ பேச சொல்லிடுறேன். ஏன் பேசுறதுக்கு என்ன பேசணும்னு தெரில, அதனால தான் சாங் போட்டேன். நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், இதே வச்சிடலாம். இல்லைன்னா மாற்றிலாம் விடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் கைஸ் கட்டிக்கிறேன். இதுவே என் பாதி சல்பர் பாக்ஸ் கலையாச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதுக்கப்புறம் வில்லேஜில் எல்லோரும் எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க கைஸ், அன்லாக் பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் புதுசாக வில்லேஜர் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் தான் உண்டு. எலக்ட்ரா ஒர்க்க மாட்டேங்குது. நல்ல வேலை கைஸ், தோட்டம் விரிஞ்சு இல்லைடா. நான் என் கதை தான் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் ஏந்திருக்காது. செத்துருந்தாலும் திருப்பி இங்கே தான் ரீஸ் பண்ண போயிடுது. அதுக்குள்ளே வந்துட்டுருப்பேன். தோட்டம் மாதிரி என் கையில் எப்படி வச்சு சொல்லி நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோட தோட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன். ரொம்ப தூரம், அதுக்கு பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே போயிட்டு போனால் பக்கத்துலேயே அவுட் போஸ்ட்டு. அங்கே போயிட்டு வில்லேஜ் பேடவனை அடித்தேன். அது வந்து தோட்டம் போயிடுச்சு. போச்சுடா. அப்படியே பேசினே கீழே செத்துப்போட்டேன். சொல்லி வாய் மூடில் செத்துருன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே செத்துறேன் கைஸ். எத்தனை முறை சரிம்மா இந்த வேர்ல்டில் செத்துருப்பேன், கணக்கே இல்லை. அதுக்கெலாம் திருப்பியும் போயிட்டு இப்போ பொருள்லாம் இது கேப்சர் பண்ணணும். அதுக்குள்ளே டீஸ்பான் ஆயிருந்திருக்காரு, எனக்கு தெரியும். போயிட்டு இல்லைனா தான் இருக்க பாருங்க கூத்து. கோஜோ ஸ்கின் தான் இனிமேல் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் மாற்றிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்கள், நான் மாற்றிடுறேன். உங்களுக்கு எந்த ஸ்கின் வேணும், எந்த ஸ்கின்னு வேணுமோ சொல்லுங்கள், நான் மாற்றிடுறேன்.
எல்லா பொருளும் கடிச்சிச்சனாரு தெரியலையே. எல்லா பொருளும் கடிச்சுதான் இருக்குது. எந்த பொருளும் டீஸ் பண்ணவில்லை. எலக்ட்ரா மட்டும் டீஸ் பண்ணாச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், எனக்கு சொல்லி முடிஞ்சிச்சு. டோட்டம் எனக்கு கம்மியாக தான் கைஸ் இருக்கு. இப்போயே எல்லா டோட்டையுமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ என்கிட்ட டோட்டமே இல்லை. நான் என்ன போட போகிறேன்னு தெரில. டோட்டமே இப்போ என்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நீங்கள் போ, நீங்கள் வா, நீங்கள் சீட்டில் வா, இங்கேயே போயிடு. கிளாஸிங் நீங்கள் வா, ஷவல் இங்கே வா, ஆக்ஷன் நீங்கள் வா, ஸ்டோன் அங்கே போ. அவ்வளோதான், அரேஞ்ச் பண்ணியாச்சு. போயிட்டு திருப்பி பில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மேலே ஏறி போட்டே பெரும் பாடாக இருக்கு கைஸ். ஓகே கைஸ், நான் பட்டுன்னு இப்போ காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயரு, செகண்ட் லேயர். அதாவது நான் கட்டி முடிச்சிட்டேன் கைஸ், பாதி கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு பசி எடுக்குது. இப்போ நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். கட்டின்னு இருக்கும்போது நான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நான் பில் பண்ணிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு போய் திருப்பி பில் பண்ணுறேன் கைஸ். அது இருக்கும், வெயிட் பண்ணிருங்கோ கொஞ்ச நேரம். இப்படிலாம் சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கைஸ், என்னோடய லாஸ்ட் டோடம் ஃபண்ட்ரையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட சுத்தமாக டோடம் ஃபண்ட்ரி இல்லை. என்னுடைய அண்டர் சேஸில் இருக்கிற டோட்டம் ஃபண்ட்ரியே காலி. இப்போது என்கிட்ட டோட்டமே இல்லை. அவ்வளோதான். இப்போ சேர்த்துனா அவ்வளோதான். எங்கன்னா தூரத்தில் போய் சேர்த்தனா எலக்ட்ரா போடும். ரொம்ப லேக் ஆகுதுல்ல கைஸ், அது என்ன மாதிரியே தெரியல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கட்டியிருக்கேன். டயர்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் கைஸ் கட்ட போகிறேன். போட்டுன்னு கட்டிடுறேன் கைஸ். இப்போ ஃபுல்லாக முடிச்சுதான் இப்போ காமிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி இந்த மாதிரி கட்டின்னு இருக்கும் போதே காமிக்கிறது ப்ரோ போர் அடிக்குது கைஸ் ரொம்ப. அங்கே ஒரு கீப்பர் ஒருத்தர் தொங்கி நிற்கிறாப்புல. இருங்க கட்டி முடிச்சுட்டு கூப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பொறுத்த வரும். அதில் 3 இது அது என்னன்னு தெரியல. அதுலேருந்து புகை வரும். கிட்ட போனால் தான் வருது. ஏன் வரப்படின்னு தெரியல. ஐயோ, இங்கே கிட்ட போனோம்னு இவ்வளோ லேக் ஆகுது கைஸ். ஐயோ பயங்கரமாக லேக் ஆகுது கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டிங் வச்சுட்டேன். க்ளோஸ் ஒன் தான் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து வந்து ஐயோ பயங்கரமாக லேக் ஆகுதே. ஐயோ இந்த இடத்தோட முதல்ல கிளம்பணும். பயங்கரமாக லேக் ஆகுது கைஸ். நான் என்னது இது இப்படி லேக் ஆகுது. அவனுடைய வேர்ல்டு பூச்சாப்போ. ஐயோ. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் நான் அயன் ஃபார்ம் தான் செய்ய போகிறேன். அது என்கிட்ட சுத்தமாக இல்லை. பை காய்ஸ், போயிட்டு வரேன்.